வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் கருப்பு கவுனி வச்சு நம்ம இட்லிக்கு வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கருப்பு கவுனி அரிசி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அரிசி. இப்போ நான் இது பிரிச்சுட்டு காட்டுறேன். இது இட்லி அரிசி, இது வந்து திணை. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். உளுத்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து 2 கப் எடுத்துக்கலாம். 2 கப் எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடலாம். அதே மாதிரி இப்போ இட்லி அரிசி, இது இட்லி அரிசி. இப்போ இது 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப்பு. இது வந்து திணை. இது 1 கப்பு தனியாக ஊற வச்சுக்கலாம். அடுத்து வந்து உளுத்தம்பருப்பு 1 கப்பு. அதே கப்பில் 1 கப்பு. இதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போது வெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்புலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு, நம்ம இப்போ மார்னிங் ஊற வச்சோன்னா ஈவினிங் அரைக்கணும், நைட்டு ஊற வச்சா மார்னிங் அரைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மார்னிங் ஊற வச்சேன், நான் நைட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பு போட்டு ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நல்லா குளிச்சு உப்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம இட்லி, தோசை எல்லாமே சுட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கருப்பு கவுனி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், மாவு அரைச்சிட்டு நான் நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா வெளியே வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ் என்னென்னா, மாவு அரைக்கும் போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சோன்னா நம்மளுக்கு வந்து மிக்ஸி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். தோசையும் நல்லா வரும், இட்லியும் எல்லாமே நல்லா வரும். மாவு வந்து ஹீட் ஆகாமல் தோசை, இட்லி எல்லாம் நல்லா வரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.